ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்து உன் வராகி அம்மா உன்கிட்ட முக்கியமாக பேசுகிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பு மனிதனுடைய மனசு தான். அப்படிப்பட்ட உன்னுடைய மனசை நீ அழகாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையும் அழகானதாக மாறும். அது புரியாமல் தேவையில்லாத விஷயங்களையும் கண்ட கண்ட கவலைகளையும் உன் மனசுக்குள்ளே குப்பையாக போட்டு நிரப்புனினா உன் வாழ்க்கை எப்படி அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும்? முதலே மனசில் மிகவும் நல்ல விஷயங்களையும் இலகுவான சந்தோஷ விஷயங்களையும் வச்சுக்கோ. தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறு கிடையாது. ஆனால் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கு உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் அது தவறல்லவா? உண்மைங்கிறது ஒரு இனிமையான உணர்வு. உன் வாழ்க்கையில் நீ எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயங்களையும் உண்மையை மட்டுமே பேசு. உண்மையின் அருமை பெரியாதவர்கள்தான், இனிமையின் சுகத்தை உணராதவர்கள்தான் எப்போது பார்த்தாலும் பொய்யா பேசி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் ஒரு முறை பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, அதனுடைய சுகத்தை உணர்ந்துட்டான்னா, எல்லா இடத்துலையும் நம்ம பொய் சொல்லி தப்பிச்சிடலாம் போலன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த பொய்யும் புரட்டுமான வாழ்க்கை உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்தையும் குறைவுன்னு நினைக்காம எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய நல்லதையும் நிறைவான விஷயங்களையும் பாரு. வாழ்க்கைக்காக நீ செலவிடக்கூடிய நேரம் என்பது வீணானதாகவே இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ உன் வாழ்க்கை எனும் கண்ணாடியை கவனமாக கையாளாவிட்டால் அது மிகவும் நொறுங்கி போகக்கூடும் அளவுக்கு மாறக்கூடும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் சரியாக முறையாக கையாண்டால் வாழ்க்கை என்பது உனக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஒழுக்கம் இல்லாத மனிதன்தான் குற்றவாளியாக மாறுவான். வேலையில் அக்கறை இல்லாத மனிதன் சோம்பேறியாகவே இருப்பான். வாகனத்தில் கவனம் இல்லாமல் ஓட்டினால் அவன் பிணமாக கூட மாற வாய்ப்புகள் உண்டு. அப்படிதான் வியாபாரத்தில் கவனம் இல்லாமல் கடனாளி ஆயிட்டு அப்புறம் வந்து வராகியம்மா என்னை காப்பாத்துனா நான் என்ன சொல்லுவேன்? முதல்ல வியாபாரத்தில் நேர்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி உனக்கான லாபத்தை சம்பாதிக்க பார்க்கணும். ஆனால் இது எதையுமே செய்யாமல் இறை பக்தியிலும் நம்பிக்கை இல்லாமல் பல விஷயங்களை நீ வீணாக்குனதால் தானே இப்போது கடனாளியாக மாறி கஷ்டப்படுகிறாய். உணவில் கவனம் இல்லாமல் கண்டதையும் தின்னா நோயாளியாக தான் மாறணும். இப்போது புரிகிறதா? எது எது இல்லைன்னா எப்படிப்பட்டவனாக மாறுவாய் என்பது? ஒழுக்கம் இல்லை என்றால் குற்றவாளி, வேலையில் அக்கறை இல்லை என்றால் சோம்பேறி, வாகனத்தில் கவனம் இல்லை என்றால் பிணம், வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் கடனாளி, உணவில் கவனம் இல்லை என்றால் நோயாளி. ஆக மொத்தத்தில் எது எது இல்லையோ எது எது இல்லாதது பிரச்சனையோ அதையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் பெறக்கூடியதாகவும் நிறைகளை அதிகப்படுத்தி குறைகளை ஒன்றுமில்லாததாக செய்யக்கூடிய ஆளாகவும் நீ மாறிக்கொள்ளேன் செல்லமே. உனக்கு கிடைச்ச விஷயங்களையெல்லாம் நீ அலட்சியப்படுத்திட்டு கிடைக்காத விஷயங்களை தேடி தேடி போனினா அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான் என் செல்லமே. இப்போ உன் வீட்லேயே ஒரு விஷயத்தை நீ தொலைச்சிட்டு தேடுறேன்னா அது தேடும்போது கிடைக்காது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நீ வேறு விஷயத்தை தேடும்போது இந்த பொருள் வந்து உன் கைகண்களில் படுகிறது தானே. அதே போல தான் வாழ்க்கையும். நீ எதிர்பார்க்கும் போது அது உனக்கு கிடைக்காது. ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கே வேணாம்னு தோணும்போது அது உன் கண்களில் வந்து நிற்கும். எப்போதும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய வசதிகளையும் தவற விட்டுடாமல் இறுக்கமா பிடிச்சிக்கோ என் செல்லமே. உன்னை சுற்றி நெருங்கிய உறவினர் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என யோசிக்கிறத காட்டிலும், அவர்களை பார்த்து கோபப்படுறத காட்டிலும், அவரை பற்றி நாம ஏன் நினைக்கணும், அவர் இப்படிதான்னு அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டு உன்னுடைய அடுத்த வேலையை பார்க்க போகலாமல்லவா? நீ ஆசைப்படுறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் சில ஆசைகளால் பாவத்தை சேர்த்துக்கொள்ளக்கூடாது என் செல்லமே. ஆசைப்படக்கூடிய விஷயம் நல்லதாகவும் இருக்கணும், அது யாருக்கும் துன்பம் தரக்கூடாததாகவும் இருக்கணும். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என நினைத்தால் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கக்கூடிய விஷயங்களோடு இரண்டரை கலந்து விட வேண்டும். உன் மனசு ஒன்றாகும், உன் மூளை இன்னொன்னத்தையும் யோசனை செய்யக்கூடாது என் செல்லமே. உன் மூளையும் மனதும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்தை யோசிக்கணும். அசைக்க முடியாத அமைதியில் தான் உண்மையான சக்தியை காண முடியும். அமைதியோடு கூடிய பொறுமை என்பது நிச்சயமாக உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை மறவாதே. உன் வாழ்க்கையில் நீ இப்போது இடைவிடாது மழை பெய்வது போல பிரச்சனைகளை நித்தமும் எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறாயா? உன் பிரச்சனைகளுக்கு நம் மலைக்கு குடையாக உன் அம்மா வராகி நான் வரப்போகிறேங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செயல்படு.
இப்போது நடப்பது எல்லாமே என் அருள்தானே, என்னுடைய செயல்தானே. நான் நிச்சயமாக உனக்கு கவலையை முழுவதுமாக கொடுத்துட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளையும் பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாததாய் செய்வதற்காக இந்த வராகி அம்மா நானே களமிறங்கி விட்டேன் என் செல்லமே. இனிமே நீ கவலைப்பட வேணாம். நீ துவண்டு போய் இருப்பதால தான் உனக்கு துணையாக நானே வந்து நிற்கிறேன். ஏதாவது ஒரு உருவத்தில் உனக்கு துணையாய் வந்து நிற்கும் நான் உன்னுடனேயே இருப்பேன். தேவையில்லாமல் கண்டதை நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்காத. திருப்தி அடையாத மனம் என்பது ஒருபோதும் நிம்மதி அடையாது என் செல்லமே. மனமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சில நேரம் உடைந்து போவதை காட்டிலும் இது இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு புது மாற்றத்திற்கு தயாராக நீ மாறிடணும். வாழ்க்கைனா ஏற்றமும் இரக்கமும் கஷ்டமும் நஷ்டமும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாதே என் செல்லமே. வன்முறைகளை பார்த்து அமைதியாக இருப்பது கூட ஒருவித வன்முறைதான். உன் வாழ்க்கையில் உன் கண்ணெதிரேயே யாராவது ஒருத்தர் மற்றவங்களை குறை சொல்லும் போதும் கொடுமைப்படுத்தும் போதும் அதை பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்காத. உன் கண் முன்னாலேயே நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்டு நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய நீதிமானாக இரு. என்னுடையது இல்லைன்ற காரணத்துக்காகவே மற்றவர்கள் கஷ்டப்படட்டும்னு விட்டுடாதே என் செல்லமே. நீ பல விஷயங்களை என்னுடையது என்ற எண்ணுவதால் உன் சுமைகள் அதிகமாகுது. அப்படி தேவையில்லாத மற்றவங்க கஷ்டத்தையும் மற்றவங்க கவலைகளையும் நான் ஏன் சுமக்கணும்னு நீ யோசிக்க வேண்டாம். இந்த உலகில் நடக்கும் எல்லாமே காரணத்தோடு தான் நடக்குது. அதுவும் உன் கண் முன்னால் நடப்பதை நான் காரணம் இல்லாமலா நடத்துவேன்? உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நிம்மதி உன்னை சூழ்ந்து இருக்கும்படி நடந்து கொள். உனக்குள் எப்போதும் ஒரு சூரியன் ஒளிந்து கொண்டே இருக்கும்போது நீ எங்கு வெளியே போய் வெளியே தேடுகிறாய் என் செல்லமே. ஒளி என்பது உனக்குள்ளேயே இருக்கிறது. தன்மானத்தை இழந்து நீ யாரிடமும் பழக வேண்டாம். எல்லோரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பழகு. அதன் மூலமாக உன் வாழ்வில் இறைபக்தி எனும் ஒளி ஒளிந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய ஆள் மனசுங்கிற அற்புத சக்தியால் அடைய முடியாததுன்னு எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. நிச்சயமாக நீ மனசில் நினச்ச விஷயத்தை உனக்காக நான் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை காட்டிலும் உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழ பழகுவதுதானே நல்லது. நீ எப்போதும் ஒழுக்கம் உள்ளவனாகவும் நல்லவனாகவும் இருந்தால் வேறு எதை பற்றியும் கவலையோ அச்சமோ கொள்ள அவசியமே இல்லை. நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழப்பாரு. நீ எப்படிப்பட்ட அன்பான ஆள் என்பதை உன் தாயிடம் நிரூபிக்கப்பார். நான் உங்கள் பேரை காப்பாற்றி கௌரவமாக மான மரியாதையோடு வாழுவேங்கிறத உன் தந்தையிடம் நிரூபித்து காட்டு. இதையும் தவிர்த்து உன்னை யாராவது குறை சொல்கிறார்கள் என்றால் மற்றவர்களிடம் போய் நீ நல்லவன்னு நிரூபிக்க அவசியமே இல்லை என் செல்லமே. அது நேரத்தை வீணாக்குவதுதான். உன்னுடைய பேரும் புகழும் சீரும் சிறப்பும் உன் தாய் தந்தைக்கு தான் பெருமிதம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நல்ல பிள்ளையா ஒழுக்கமுள்ள பிள்ளையாக நீ வளர வேண்டும் என்பதுதான் இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசையும். துணிவோடு நீ இருந்தால் அது உன்னுடைய உழைப்பில் உன்னை உயர வைக்கும். பணிவோடு நீ இருந்தால் அது மற்றவர்களின் மனதில் உன்னை உயர்த்தி காட்டும். எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதன் விளைவாக இன்பமும் துன்பமும் இணைந்தே உண்டாகும் என்பதை புரிந்துகொள். இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது தாக்குப்பிடிப்பவன் மட்டும்தானே இன்பத்தை நோக்கி செல்ல முடியும். உன் வாழ்க்கைக்கான இன்பத்தை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் தயாராக தான் இருக்கேன். எப்போதும் நீ நீயாக இருந்தீனா எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எத்தனை வெறுப்புகள் வந்தாலும் குழப்பங்களே வந்தாலும் சூழ்ச்சிகளே நெருங்கினாலும் அத்தனையும் நீ கடந்து போய் விடுவாய் என் செல்லமே. என்ன நடந்தாலும் முயற்சி செய்து முன்னேறி போய்கிட்டே இரு. சாதிக்க பிறந்தவன் சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்க மாட்டான். நீயும் இந்த உலகத்தில் சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் அத்தனையும் எதிர்கொண்டு கடந்து போய்கொண்டே இரு. எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் எப்படியும் கொஞ்ச நேரம் கழித்து அது ஓஞ்சு தானே போகணும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையோ துன்பமோ துயரமோ எது வந்தாலும் ஒரு சில நாட்களில் அது நிச்சயமாக முடிஞ்சு போயிடும். வாழ்க்கையில் இருக்கும் எதுவும் சொல்லிட்டு வராது. ஆனால் உன்னை விட்டு போகும்போது பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் போகுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ.